இவர் வந்து ஜனநாயகன் பாட்டு ரிலீஸு அது எவ்வளோ வியூஸ் போயிருக்குது, இதுதான் இப்போ இவங்களுடைய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதை பற்றி பேச தொடங்குனா மோடி, பாரதிய ஜனதா, தேர்தல் ஆணையர், ஞானேஸ்வர் குப்தான்ற பேரை சொல்லாமல் பேச முடியாது. ஆனால் இந்த 3 வார்த்தையும் ஒரு வாயிலிருந்து வரல. பிஎல்ஓக்களுக்கு எதிராக வன்முறை பிரச்சனை வந்தாக்க அதுக்கு வந்து விஜய் தான் பொறுப்பேற்கணும். இது ரொம்ப பச்சையான அயோக்கியத்தனம் இந்த பேச்சு. எஸ்ஐஆரை கொண்டு வருவது யாரு என்று கூட தெரியாதவர்களை தற்கொலைன்னு சொன்னா கோச்சுக்கிறாங்க. ஆனா இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அதுல வந்து 22 லட்சம் டெட்டு, 7 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி, 36 லட்சம் வந்து இடம் மாறி போயிட்டாங்க, 3.7 லேக் வந்து ரிமூவ்டு விதவுட் ரீசன். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னால ஃபைனல் ரோல் வெளியிடுறாங்க. ஃபைனல் ரோல் வெளியிடும் போது 3,66,000 வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு தேர்தல் முடிவை எடுத்துட்டு பார்த்தா ஆர்ஜேடி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 1,13,13,026. அவங்களுடைய தொகுதி 25 ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி 99,40,815 91 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜேடியு 95,02,162 வாக்குகள், அவங்க 83 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து வாக்குகள் எண்ணிக்கைக்கும் வெற்றி விகிதத்துக்கும் தலைகீழா இருக்குது. யூபியில இருந்து 5,000 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. ஹரியானால இருந்து 3 ரயில் வந்துச்சு, ஏத்திட்டு வந்தாங்க, டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. இந்த 10,000 ரூபாய் அப்படின்றது அந்த பெண்களுக்கு என்ன வகையில் பயன்பட போகிறது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மிக கடுமையான கந்துவெட்டி கொடுமைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய 2 ஸ்டேட் பீகாரும் ஜார்க்கண்டும். மகளிர் சுய உதவி குழு வங்கிகள்கிட்ட கடன் வாங்குது. இப்போ வங்கிகளுக்கு பெண்டிங் நிக்குது. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற 13,000 கோடி யாருக்கு போகும்னாக்க வாங்கி இங்க கொடுத்து அங்க போகுது. இந்த கடன் தொல்லை தாங்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப். பிஜேபி வெற்றிக்கு நீங்களும் நானும் தமிழக மக்களும் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கிறோம். எஸ்ஐஆர் மட்டும் இல்ல, ஹேட் ஸ்பீச் மட்டும் இல்ல, எலக்ட்ரல் பாண்ட் இல்லாம வாங்கிக்கிறான், பிஎம் கேர்ஸ் சொல்லி கணக்கு இல்லாம சேர்த்துக்கிறாங்க. அது இல்லாம இந்த பணம், அது இல்லாம அதானி அம்பானி போன்றவர்கள் அவர்களுக்கு கவனிக்கின்ற பணம். அப்போ இப்படி மொனோபலைஸ் பண்ணிருக்கிறாங்க. மொத்த ரிசோர்ஸையும் அதிகாரத்தை மொனோபலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்ணுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாக்க கோர்ட் வந்து எல்லா வழக்குகளையும் ரொம்ப நிதானமாக விசாரணைக்கு வந்து வச்சிருக்குது. இப்ப இந்த சூழலில் தான் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருந்தாங்களா, கிரவுண்ட் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா என்ற கேள்வி கேட்டா அப்படி இல்லை. குறிப்பா காங்கிரஸ் சைடுல இல்ல. அப்போ இருக்கிற இடத்துலயே அவன் ஃப்ராட் பண்ணுவான். இல்ல அப்படின்னு சொன்னாக்கா திருடனுக்கு கதவை திறந்து விட்ட மாதிரி அது காங்கிரஸுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு காங்கிரஸ் தலைவர். அவர் பேசுற அரசியல் இருக்கு இல்லையா, அது காங்கிரஸ்காரங்க பேசுறது இல்ல. அவர் பிஜேபியை RSS எதிர்ப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஈடுபாடும் அக்கறையும் காங்கிரஸ்காரர்களுக்கு இல்ல. அந்த மாதிரி ஒரு உழைப்பையும் அவர்கள் செலுத்துவதில்லை. ஒரு வாக்குச்சாவடியில் அநியாயமாக வாக்காளர்கள் 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம இந்தியாவுக்கே முன்மாதிரியா நம்ம என்ன செய்யணும்னா அந்த வாக்குச்சாவடி முன்னால ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்தியா வந்து ஜனநாயக நாடாக இல்லை அப்படின்றத உலகமே தெரிகிற மாதிரி அந்த காரியத்தை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் விவாதிக்க இருப்பவர் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நாடெங்கும் ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டன. இந்த முடிவுகள் வர ஆரம்பித்த உடனே தலைமை தேர்தல் ஆணையருக்கு வாழ்த்து தெரிவித்து ட்வீட்ஸ்லாம் வந்தது. ஏன்னா உண்மையில் இந்த இந்தியா கூட்டணியின் பின்னடைவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட மிகப்பெரிய வெற்றிக்கும் அடிப்படையாக அமைந்தது அந்த எஸ்ஐஆர் என்ற அந்த சீர்திருத்தம். ஏன்னா அது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு தொற்று நோய் மாதிரி அங்கே தொடங்கி இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தொற்று நோயை எதிர்த்து போராட வேண்டிய தமிழ்நாட்டு கட்சிகள், அதில் குறிப்பாக டிவிகேயோட தலைவர் விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, வீடியோலையும் பேசியிருக்காரு. அதில் இந்த தொற்று நோய்க்கு காரணமே தலைமை தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு. ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் முழுக்க ஆட்சியாளர்கள்னு சொல்லி திமுக குறை சொல்லி பேசுகிறார். ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, நான் அவருடைய அந்த காணொலியை பார்த்தேன். இன்றைக்கி வந்து 15 தேதி நவம்பர். தமிழ்நாட்டில் இதை அறிவித்தது நவம்பர் 4ஆம் தேதி. இப்போ அவர் எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னாக்கா, நான் உள்பட உங்களுக்கும் எனக்கு யாருக்குமே வாக்கு இல்லை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்ன்றாரு. நமக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குன்னா, இவர் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறாரா இல்லை எந்த நாட்டில் இருந்தாருன்னு தெரியல.
அக்டோபர் 24 அன்றே எஸ்ஐஆர் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருச்சு. எஸ்ஐஆர் தொடங்கிடுச்சு. அப்போது 25 அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து நாடே கத்திக்கிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ கேஸ் நடக்குது. எதிர்கட்சிகள் பூரா கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி மாநில முதல்வர்கள் பினராயி விஜயனாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இத்தனை பேரும் கேஸ் போட்டுக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. இது எதுவும் இவருக்கு தெரியல. சரி, அதெல்லாம் தான் தெரியல. 4ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சாங்களே, அதுவாக இவருக்கு தெரிஞ்சுதான்னா தெரியல. இவர் ஜனநாயகன் பாட்டு ரிலீஸு, அது எவ்வளோ வியூஸ் போயிருக்குது, இதுதான் இப்போ இவங்களுடைய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி வீடியோ போடும்போது அவர் நம்ம யாருக்குமே ஒன்றும் தெரியாத மாதிரியும், அவங்க உண்மையிலே அவங்க தொண்டர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் என்ன, பாட்டு எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய கவலையாக இருக்குது. அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பார்ட். நீங்கள் சொன்னது போல் எஸ்ஐஆர் என்பது ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் செய்கிற ஒரு வேலை. அது தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் எல்லா முறைகேடுகளையும் ஆதரித்து பேசிகிட்டு இருக்குது. அப்போ அதை பற்றி பேச தொடங்குனா மோடி, பாரதிய ஜனதா, தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குப்தான்ற பேரை சொல்லாமல் பேச முடியாது. ஆனால் இந்த 3 வார்த்தையும் ஒரு வாயிலிருந்து வரல. என்னுடைய வாக்குரிமையே போயிடுச்சுன்றாரு. அந்த வாக்குரிமையை பறிச்சதை யாருங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு. அது இப்போ எங்கே கொண்டு வந்து அதை நிறுத்தி, அதுக்கு முதல்ல ஒரு பாதி வரைக்கும் இந்த எஸ்ஐஆரில் எப்படி ஃபார்மை ஃபில்லப் பண்ணோம், என்ன ஏது, அதுவும் ஒரு அறகுறையாக ஒரு புரிஞ்ச மாதிரி அதை ஒன்று விளக்கியிருக்கிறாரு. அது அவ்வளோ தூரம் அவர் பேசுனதே பெரிய விஷயம் ஒரு வகையில். அதுக்கு பிறகு தாவேக்காரங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். இதை தான் எஸ்ஐஆரினுடைய மையமான பிரச்சனையாக எழுப்பியிருக்கிறார். இப்போ ஃபார்ம் கிடைக்கல, ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க சாதாரண மக்கள் அவங்களுடைய கோபம் யாரை நோக்கி திரும்பும்? அதுவும் இவர்களுடைய தொண்டர்களுக்கு தான் எதுவும் தெரியாது. எங்கே திரும்பும்னா பிஎல்ஓக்கள், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்ற பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாயாக அலைஞ்சிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய சாதாரண ஊழியர்கள் அவங்க மேலே இந்த கோபம் திரும்பும். இப்போ ஏதோ அவங்கெல்லாம் திமுக ஆட்கள் மாதிரியும் அத்தனை பேரும் அவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்து வச்சுட்டு செய்கிற மாதிரியும் இவர் அதை பற்ற வச்சுருக்காரு. இதே அவர்களுடைய தொண்டர்கள் நம்புவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா கரூரில் அப்படி கண் முன்னால் நடந்த அவ்வளோ பெரிய ஒரு பச்சையான படுகொலை, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் திமுக சதி, பொன்முடி சதி என்று சொன்னதை நம்ப தயாராக இருந்தவர்கள் இதையும் நம்புவாங்க. பிஎல்ஓக்களுக்கு எதிராக வன்முறை பிரச்சனை வந்தாக்க அதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும். இது ரொம்ப பச்சையான அயோக்கியத்தனம் இந்த பேச்சு. ஒரு விஷயம், மோடியை சொல்லலை, ஞானேஷ்குமாரை சொல்லலை, பிஜேபியை சொல்லலை, விட்டுருங்க. அவங்கள சொல்லலைன்றது, சொல்ல வேண்டியவர்களை யார் எதிரிகளோ அவங்கள அடையாளம் காட்டலைன்றது ஒன்று. தப்பானவர்களை, பரிதாபத்துக்குரியவர்களை அடையாளம் காட்டுறாரு. இன்னொன்று, நான் யாருக்கும் மோதல்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, தாவேக்காவுக்கும் திமுக. அதனால் அந்த ஆட்சியாளர்கள் தான் இதை பண்ணுறாங்க. இப்போ திமுக தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒன்று. அதாவது நீங்கள் முதல்வர் பதவிக்கு வருவதற்கு திமுக தடையாக இருக்கிறது அப்படின்றது தான் உங்களுடைய உலக பிரச்சனை. என்ன, அவருடைய பிரச்சனையே அது ஒன்று தான். அது யாரோ அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு வர்றவங்களா? எஸ்ஐஆரை கொண்டு வருவது யாரு என்று கூட தெரியாதவர்களை தற்கொலைன்னு சொன்னால் கோச்சுக்கிறாங்க. ஆனால் இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இது அறியாமை மட்டுமல்ல, விஷமத்தனமாக. எப்படி அங்கே பேசினார் இல்லையா சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணுன்னா என்ன வாங்குங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு பாவமும் அறியாத பிஎல்ஓக்களை பழி வாங்குறாரு. இப்போ இந்த லட்சணத்தில் அவங்கள ஃபில்லப் பண்ணி கொடுன்னா பரவாயில்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணணுமா? என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது நாடு முழுதும் சீரியஸாக பேசக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த நாட்டின் வாக்காளர்கள் வாக்குரிமை பற்றிய பிரச்சனை, இந்திய ஜனநாயகம் பற்றிய பிரச்சனை. இது இவ்வளவு கேலி கூத்தாகிறது. இது ஏதாவது ஒரு வடிவேல் காமெடியோட ஒரு பெரிய காமெடியாக இருக்குது. கேட்டாக்கா ஒரு கதாநாயகர் நாளைய முதல்வர்ன்றாங்க. இதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று, அவர் ஒரு கடிதம் அட்ரஸ் பண்ண
அதை பற்றியும் சொல்லுங்கள். ஆமாம்மா. ஓ, அந்த கடிதம் அவங்களுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தெரியல, அதற்குரிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் இங்கே செக்ரட்டேரியட்டில் இருக்கிறாங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் சீஃப் எலக்டோரல் அர்ச்சனா பட்நாயக் அங்கே இருக்கிறாங்கன்றது தெரியல. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இங்கே கோயம்பேடுக்கு லெட்டர் போட்டிருக்காரு, உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய லெட்டர் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரே கணக்கில் தான் இருக்குது. அதனால் அதாவது இதை பார்க்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் அல்லது தாவேகா ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஒரு சக்தி கையில் இந்த நாடு போகணுமா, 10 ஓட்டு இருந்தால் கூட அது ஒரு மரியாதை இருக்குது அதுக்கு ஏதாவது என்று யோசிக்கணும். பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு வருவோம். மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி ஒரு தேர்தல், ஆனால் நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கு. இதனுடைய அடிப்படை ஒன்று எஸ்ஐஆர், அதனுடைய மோசடிகள்ங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அது மட்டுமே காரணமா, வேறு என்ன காரணம்? இல்லை, எஸ்ஐஆருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆனால் இதை பொதுவில் இதை ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், பல விஷயங்கள்னு சேர்த்து பார்க்கணும். ஏதோ ஒன்றை அடையாளம் காட்டி விட்டு நம்ம ஆறுதல் அடைவது இருக்கு இல்லையா, அப்படி கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். யோகேந்திர யாதவ் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த தீர்ப்பு. ஏன்னா அந்த பீகாரில் இதில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு நெருக்கமாக. ஆங்கிலத்தில் எப்படி சொன்னாருன்னா, திஸ் இஸ் டிசப்பாயிண்டிங் பட் நாட் ஹோல்லி அன்எக்ஸ்பெக்டட்னு சொன்னார். ஏமாற்றம் தருகிறது ஆனால் எதிர்பாராதது அல்லன்னார். அப்படி சொல்லும்போது என்ன பொருள் வருதுன்னா, ஏமாற்றம் அப்படின்றது வந்து நாம் பிஜேபி தோற்க வேண்டும் என்று விரும்பினோம், அந்த முறையில் நமக்கு ஏமாற்றம். எதிர்பாராதது அல்ல அப்படின்னா இவங்க ஜெயிப்பாங்க, மோசடி நடக்கும், இப்படி தான் நடக்கும் என்று எதிர்பார்த்தோம் என்பது போல வருது. அது அந்த மாதிரி அதை அணுக முடியாது அப்படின்னு கருதுறேன். அப்படியே பார்க்கக்கூடாது. நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு பிஜேபி இந்த நாட்டுக்கு ஒரு அபாயகரமான சக்தி, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பாசிச சக்தி. அதை எப்படி ஃபைட் பண்ணுறது, எப்படி முறியடிக்கிறது, அதில் வந்து என்ன தவறு நடந்திருக்கு, நம்ம தரப்பில் என்ன பலவீனங்கள் இருக்குது என்பதை புரியும் விதத்திலையும் வெளிப்படையாகவும் அதை வந்து பேசுவது அவசியம். ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை நம்ம பார்ப்போம். இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இப்போது பார்த்தேன் ட்விட்டரில் கேசி வேணுகோபால் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதை நாங்கள் ஆராய்ந்து விட்டு 1 அல்லது 2 வாரத்தில் நாங்கள் இதை பற்றி, இந்த தோல்வி பற்றி அறிக்கை வெளியிடுறோம்னு சொல்லியிருக்காரு. ஜெயராம் ரமேஷ் வந்து இது எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படி சொல்லிட்டாரு. கேரளா காங்கிரஸ் வந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த வாக்காளர் நீக்கம் இருக்கு இல்லையா, எஸ்ஐஆர் வழியாக, அது வந்து தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு அவங்க போட்டிருக்கிறாங்க. வயரில் இப்போ ஒரு கட்டுரை பார்த்தேன், 11 தொகுதிகளை எடுத்து குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க. இந்த 11 தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை என்பது அந்த தொகுதியில் பாஜக கூட்டணி அவங்களுடைய வெற்றி விகிதம் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் மார்ஜின், அதை காட்டிலும் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சில பிரச்சனையை வந்து நம்ம பார்க்கணும். 65 லட்சம் பேரை நீக்கிட்டதா வந்து முதல்ல அதில் சொன்னாங்க. அதில் வந்து 22 லட்சம் டெட்டு, 7 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி, 36 லட்சம் வந்து இடம் மாறி போயிட்டாங்க, 3.7 லேக் வந்து ரிமூவ்டு விதவுட் ரீசன், இது வந்து முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக 47 லட்சம் பேர் தான் நீக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 47 லட்சம் பேரை நீக்கிட்டு ஒரு டிராஃப்ட் ரோல் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னால் ஃபைனல் ரோல் வெளியிடுறாங்க. ஃபைனல் ரோல் வெளியிடும் போது 3,66,000 வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றது இல்லை. இது ஒரு பேக்ரவுண்டு. சில நாட்களுக்கு முன்னால் யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸில். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, 63,977 டூப்ளிகேட் ஓட்டர்கள் இருக்காங்க. இது அவ்வளோ புள்ளி விவரமாக எழுதியிருக்காரு அவர். டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் எழுதியிருந்தார். இப்போ இதெல்லாம் ஒரு பேக்ட்ராப். இன்னைக்கு தேர்தல் முடிவை எடுத்துகிட்டு பார்த்தா ஆர்ஜேடி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 1,13,13,26. அவங்களுடைய தொகுதி 25 ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி 99,40,815 91 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜேடியு 95,02,162 வாக்குகள், அவங்க 83 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து வாக்குகள் எண்ணிக்கைக்கும் வெற்றி விகிதத்துக்கும் தலைகீழாக இருக்குது, கம்ப்ளீட்டாக தலைகீழாக இருக்குது.
எந்த லாஜிக்கும் வரல. நீங்கள் 1,13,00,000க்கு 25 தொகுதி அப்படின்னு சொன்னால் அதை டிவைட் பண்ணால் என்ன வருது? கேரளா 4-5 லட்சம் வாக்குகள்னு வந்து அவங்களுக்கு வருது. இவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக 1 லட்சம் வாக்குக்கு ஒரு தொகுதின்ற மாதிரி இவங்களுக்கு வருது. ஸோ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சது. மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட்டணி தான் பெரும்பான்மையாக வென்றார்கள். 5 மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் 80% வந்து இவங்க பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் இந்த 5 மாதத்தில் என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டால் 41 லட்சம் வாக்குகள் புதுசாக சேர்ந்துருக்குது. எப்படி சேர்ந்தது என்பதற்கான விளக்கம் இல்லை. அதுக்கு பின்னால் தொகுதி வாரியாக கொடுக்குறாங்க. ஒரு தொகுதிக்கு 20,000 25,000 அப்படி வந்து வாக்குகள் வந்து சேர்ந்துருக்குது. ஹரியானா வந்துச்சு. ஹரியானாவில் இப்போ அந்த ஒரு சொன்ன சர்க்கார் சோரியில் அவர் சொன்னது போல் எக்ஸிட் போல் பூரா காங்கிரஸுக்கு ஒரு ஸ்வீப்பிங் வெற்றி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போஸ்டல் வாக்குகளும் ஒரு ராகுல் காந்தி காட்டினார். கிட்டத்தட்ட 75% வந்து காங்கிரஸுக்கு தான் விழுந்திருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து தலைகீழாக இருந்தது. அதை ராகுல் காந்தி இப்போ வந்து அந்த எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது நடந்த உடனே மஹமூத் பிராச்சான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் வந்து ஹரியானா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு. போட்டு எனக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் குறிப்பிட்ட பிரிவின் கீழே இந்த 17C ஃபார்மு வீடியோ பதிவுகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிடுது. ஆர்டர் பண்ணா நியாயமாக கொடுக்கணும். ஆனால் அடுத்த சில தினங்களில் நாடாளுமன்றத்தில் மோடி ஒரு சட்டம் நிறைவேற்றுகிறார். அது என்னென்னா, இதை கொடுக்க வேண்டியதில்லைன்றது மட்டும் இல்லை, 45 நாளில் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு சட்டம் நிறைவேற்றி உடனே நோட்டிஃபை பண்ணுறாங்க. இது ஒன்று. இதுக்கு அடுத்தது இந்த ஞானேஷ்குமார் இவ்வளவு மோசடிகளை அரங்கேற்றும் போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். அது வந்து இந்த தேர்தல் ஆணையர் இந்த காலத்தில் அவர் செய்த நடவடிக்கைகள், ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் வாட் எவர் எது செய்திருந்தாலும் அவர் சாகிற வரைக்கும் அவர் மேலே வந்து எந்த கேஸும் போட முடியாது அப்படின்னு ஒரு இம்யூனிட்டி. அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூட ரிட்டையர் ஆன பிறகு கிடையாது, அவ்வளோ இம்யூனிட்டி. அப்படி ஒரு இம்யூனிட்டி கொடுத்து போடுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மோசடிகளை பார்க்கும்போது பிஜேபி வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு யுனிக்கான மோசடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது பிஜேபியினுடைய திறமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வித்தின் கோட்ஸ் திறமைன்னு எடுத்துக்கிட்டாக்கா, நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால் பழைய மோசடிகளை மறந்துடுறோம். தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட்லேருந்து தொடங்கி இத்தனை நேரம் நான் விவரித்த இத்தனை மோசடிகள், நாடாளுமன்ற தேர்தலில் 79 தொகுதியில் இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்றது, ஃபேஸ் 2 எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு இதுவரைக்கும் டேட்டா கொடுக்கப்படலைன்றது, தேர்தல் நடைபெற்ற அன்று மாலை சொன்ன வாக்கு எண்ணிக்கைக்கும் அதற்கு 4 நாள் 1 வாரம் 10 நாள் கழித்து அறிவிக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையில் 4-5 விழுக்காடிலிருந்து 30 விழுக்காடு வரை வித்தியாசம் இருக்குது. இது எதுக்கும் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. இப்போ இவ்வளவு மோசடிகள் செஞ்சது பத்தாதுன்னு பீகாருக்கு புதுசாக ஒன்று யோசிக்கணும் அப்படின்னா எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆருக்கும் எல்லாம் பேசியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அது மெயின் கேஸ் இருக்கட்டுங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கள், அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் அப்படியே கிடக்குது. இது 2019 தேர்தல் மோசடிக்காக போட்ட வழக்கு, ஏடிஆர் போட்ட வழக்கு இன்னமும் பெண்டிங் இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம வந்து இப்போ இந்த டேட்டாவை வச்சுட்ருக்கிறோம். இப்போ கேசி வேணுகோபால் 2 வாரம் பொறுத்துன்றாரு. இப்போ திரும்ப இதெல்லாம் போய், ஏன்னா மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எதுவும் கிடையாது. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற பத்திரிகையாளர்கள் யூபியிலேருந்து 5000 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலன்னு டேட்டாவோட கொடுத்துருக்குறாங்க. கபில் சிபல் ஹரியானாலேருந்து 3 ரயில் வந்துச்சு, ஏற்றிட்டு வந்தாங்க, இதெல்லாம் சொல்லியாச்சு. இனி நம்ம இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வழக்கு தொடர்ந்து ஒன்றும் இல்லை. அதை இப்போ ஹரியானா மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னாக்க சரி. அப்போது இதுதான் நிலவரம். இது வந்து எஸ்ஐஆர் வரைக்கும் உள்ள விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது நாள் வரை தேர்தலுக்கு முன்னால் எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து தோல்வி அடைந்த கட்சி. நீங்கள் அவ்வளோ தூரம் போவாங்க.
எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க வச்ச தேர்தலில். அதுக்கு பிறகு இந்திரா கொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி பெரிய வெற்றி அடைந்த போது எதிர்கட்சிகள் யாரும் அந்த கேள்வியை எழுப்பலை. ஏன் தமிழ்நாட்டில் ராஜீவ் கொலைக்கு பிறகு மிக மோசமான தோல்வி திமுகவுக்கு கிடைத்த போதும் திமுக அதை ஒன்றும் கொஸ்டின் பண்ணலை. அதுபோல் ஜெயலலிதாவும் தன்னுடைய தோல்வியை மோசடி நான் ஒத்துக்க மாட்டேன்லாம் சொன்னதில்லை. இந்தியாவினுடைய அரசியல் வரலாறுல முதல் முறையாக இப்போ தான் ஒவ்வொரு தேர்தல் முடிவுமே நம்ப முடியாது என்ற ஒரு நிலை புதுசாக உருவாகிருக்கு. அதில் உச்சகட்டமாக எஸ்ஐஆர், இதுக்கு மேலே புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, புதிய உத்திகள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த தோல்வியில் சரி எல்லாத்தையும் எஸ்ஐஆர் கணக்கில் எழுதி நம்ம முடிச்சுக்குவோம் அப்படி பார்க்க முடியுமான்னாக்கா அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ரியலாக என்ன இருக்குது, ஏன்னா ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ ஹரியானாவில் ராகுல் அதை பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, 25 லட்சம் ஓட்டு அந்த சின்ன ஸ்டேட்டில் இப்படி மாறி இருக்குன்னா இத்தனை நேரம் ஒரு மக்கள் கிளர்ச்சி அங்கே வந்திருக்கணுமா இல்லையா? பீகாரில் அதை பற்றி ஒரு பெரிய பரபரப்பே இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா மற்ற ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தில்லுமுள்ளு அப்படின்னா இதெல்லாம் தான் தில்லுமுள்ளு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ரெண்டு வகை தில்லுமுள்ளுகள் இருக்குது. ஒன்று ஹேட் ஸ்பீச், அது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பேசுனது தெரியும். இப்போ பீகாரில் திமுகவையும் தமிழர்களையும் குறை சொல்லி பீகாரிகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை பிரச்சாரம் பண்ணார். அது ஒன்று. அடுத்தது இந்த எஸ்ஐஆரே எதுக்கு பண்ணுறோன்னா இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ், சட்டவிரோத குடியேறிகள், இஸ்லாமியர்கள் வங்கதேசத்துலேருந்து உள்ளே வந்துட்டாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இது யாரோ சொன்னதில்லை, பிரதமர் பேசினார். இந்த பீகாரின் முதல்வரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, சட்டவிரோத குடியேறிகள் தேர்ந்தெடுக்க வேண்டுமா அப்படின்னு பேசினார். அமித்ஷா என்ன பேசினார் அப்படின்னு சொன்னால் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சட்டவிரோத குடியேறிகள்னாரு. ஆனால் ஞானேஷ்குமார் ப்ரெஸ் மீட் வச்சு பேசும்போது சரிங்க எல்லாம் முடிச்சிட்டிங்க, எத்தனை சட்டவிரோத குடியேறிகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த கேள்விக்கே அவர் பதில் சொல்லலை. இதுவரைக்கும் எந்த டேட்டாவும் அப்படி வெளியிடப்படவில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடந்திருக்குது. அதை நெதர்லாந்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இஸ்லாமியர்களை மிருகங்களைப் போல சித்தரித்து, நாய் புலி நரியை போல சித்தரித்து அவங்க வீடுகளை ஆக்கிரமிப்பது போலவும், பரிதாபத்துக்குரிய பீகார் மக்கள் தெருவில் நிற்கிற மாதிரியும் ஃபேஸ்புக் வழியாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஃபேஸ்புக் ஊக்குவித்திருக்கிறது, ஃபேஸ்புக்கு பிஜேபியோட எப்படி கூட்டணியாக இருக்குது என்பதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி செய்ததன் விளைவாகத்தான் மியான்மரில் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடந்ததுன்றதை அவங்க சொல்லலை, ஐநா குற்றம் சாட்டி இருக்குது. இப்போ இந்தியாவில் அது நடக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவு ஹேட் ஸ்பீச். அது ஒரிசாவில் நம்ம பார்த்தோம், தமிழன் உங்களை ஆளணுமா, தமிழன் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போது இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இனிமேல் கேட்காது, அவங்க பேசுகிறத பேசுவாங்க, அது பிஜேபி என்ன பேசினாலும் கேட்காதுன்னு ஆயிடுச்சு. இது இப்போ இந்த முறைகேடு நமக்கு பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இப்போ கடைசியாக இந்த தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் மோடி அறிவிக்கிறார், முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா. அது 1.3 கோடி பெண்களுக்கு தலைக்கு 10,000 ரூபா அப்படின்னு அங்கேருந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணி சில நாட்களில் அக்டோபர் மாதம் நிதிஷ்குமார் இங்கே ஃபஸ்ட்டு தவணை 25 லட்சம் பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறாரு. இது என்ன, இந்த வார்த்தை ரோஸ்கார் யோஜனானா என்ன, வேலைவாய்ப்பு திட்டமா? அது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். 18லேருந்து 60 வயது வரை உள்ள பெண்கள் இதுக்கு எலிஜிபிள். இவங்கெல்லாம் என்ன வேலைவாய்ப்பு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க? இட்லி கடை போடுவாங்களா, இல்லை ஏதாவது 1.5 கோடி பேர் இட்லி கடை போட்டால் சாப்பிட்றது யார்? அப்படி எந்த தொழிலும் அவங்க செய்ய முடியாது. அப்போ 10,000 ரூபா ஒரு லஞ்சம் போல் இது கொடுக்கப்பட்டிருக்குது. மற்றபடி ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கட்சிக்காரனோ வேட்பாளரோ காசு கொடுக்கறது சட்டவிரோதம். கஜானாலேருந்து பிளாக்டண்ட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் கேட்கல. இதுக்கு முன்னால் கர்நாடகா 5 வாக்குறுதிகள்னு சொன்னபோது அது ரேவடி கல்ச்சர் அப்படின்னு பேசினார். தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் இங்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தலையிட்டு
இதை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த தலையீடும் இல்லை. இப்போ இதுக்கு மேலே வரும். இந்த 10,000 ரூபாய் அப்படின்றது அந்த பெண்களுக்கு என்ன வகையில் பயன்பட போகிறது அப்படின்னு பார்த்தாக்கா, இதை பற்றி ஜீன் ட்ரெஸ் வந்து எழுதியிருக்கார். இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மிக கடுமையான கந்துவெட்டி கொடுமைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டு பீகாரும் ஜார்க்கண்டும். இது வந்து அந்த ஊரில் மகளிர் சுய உதவி குழுவுக்கு பேர் ஜீவிகா பேர். அது ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து கடன் வசூலுக்கு போகிறாங்க. அங்கே பீகாருடைய குறிப்பான நிலைமை என்னென்னா, நமக்கு தெரியும் இந்த பிமாரு என்ற 5 மாநிலங்களில், வட இந்திய கவுபெல்ட் மாநிலங்களில் ஆக ஏழையான மாநிலம் பீகார். அப்போது ஆண்கள்லாம் மைக்ரண்ட் லேபராக வேலைக்கு வந்துடுறாங்க, தென்னிந்தியா பகுதிகளுக்கு வந்துடுறாங்க. பெண்கள் தான் குடும்பத்தை நடத்துகிறாங்க. அதுக்கு கடன் வாங்கி கடன் சுமையை வந்து கடன் அடைக்க முடியல. அப்போ இதை அடைக்கிறதுக்கு மகளிர் சுய உதவி குழுவில் இவங்க கடன் வாங்குறாங்க, மகளிர் சுய உதவி குழு வங்கிகள்கிட்ட கடன் வாங்குது. இப்போ வங்கிகளுக்கு பெண்டிங் நிற்கிது. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற 13,000 கோடி யாருக்கு போகும்னாக்க, வாங்கி இங்கே கொடுத்து அங்கே போகுது. இந்த கடன் தொல்லை தாங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். என்னுடைய கருத்து என்னன்னா, பிஜேபி வெற்றிக்கு நீங்களும் நானும் தமிழக மக்களும் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன இங்கிருந்து வாங்குற வரியை தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு டேட்டா என்ன இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடுது. பட்ஜெட்டு நிதி வரவில் 24 அல்லது 25 விழுக்காடு சென்ட்ரல் பூல்லேருந்து வருது. 75% வந்து தமிழ்நாடு ரைஸ் பண்ணுது. இது தலைகள் அப்படியே திருப்பினா அதான் பீகார். 74% வந்து அங்கேருந்து வருது, மிச்சம்தான் இவங்களுடையது. அப்போது இந்த தொகை இது இல்லாமல் கடன் வந்து வரம்பு மீறி பீகார் அரசு வந்து வாங்கியிருக்குது. பீகார் அரசு எவ்வளோ வாங்கியிருக்குன்னா, அவங்களுடைய ஜிஎஸ்டிபி இருக்கு இல்லையா, ஸ்டேட்டுடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதில் 40% வாங்கியிருக்கிறாங்க. 28% சம்திங். 28 தான் சீலிங், 15th ஃபினான்ஸ் கமிஷன். தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகம் கடன் வாங்குறீங்கன்னு டிவி சேனலில் உட்காந்து பிஜேபியும் அதிமுகவும் நம்ம கதை சொல்கிறாங்க. எடப்பாடி பீரியடில் 29% இருந்தது, இப்போ வந்து 28க்கு வந்துருக்குது. லிமிட்டில் இருக்கும்போதே இது அதிகம்னு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அங்கே வந்து 40% இருக்குது. இப்போது இதெல்லாம் என்ன கணக்கு? அப்போ இங்கேருந்து தென் மாநிலங்கள்லேருந்து, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேருந்து நம்ம பணத்தை எடுத்து இப்படி எடுத்துக்கிறது கேட்டால் டபுள் என்ஜின் சர்க்கார். அப்போது இது மாதிரி கொடுக்கறத தமிழ்நாடு செய்ய முடியுமா, கர்நாடகா செய்ய முடியுமா, அல்லது தெலுங்கு காங்கிரஸ் அரசுகள் செய்ய முடியுமான்னா யாரும் செய்ய முடியாது. பணம் நம்ம கொடுக்க வேண்டிய பணமே வர்றதில்லை. கல்விக்காக இருக்கட்டும் அல்லது வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், லெஜிட்டிமேட்டாக நமக்கு கிடைக்க வேண்டிய தொகையை தர மறுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இப்படி முறைகேடான முறையில் லஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்ம பணத்தை எடுத்து இப்படி கேடாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் நம்ம இந்த தேர்தல் ஆணைய மோசடி, ஒன்றிய அரசின் மோசடின்னாக்கா எஸ்ஐஆர் மட்டும் இல்லை, ஹேட் ஸ்பீச் மட்டும் இல்லை, எலக்ட்ரல் பாண்ட் இல்லாமல் வாங்கிக்கிறான், பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்லி கணக்கு இல்லாமல் சேர்த்துக்கிறாங்க, அது இல்லாமல் இந்த பணம், அது இல்லாமல் அதானி அம்பானி போன்றவர்கள் அவர்களுக்கு கவனிக்கின்ற பணம். அப்போ இப்படி மொனோபலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்த ரிசோர்ஸையும் அதிகாரத்தை மொனோபலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாக்க கோர்ட் வந்து எல்லா வழக்குகளையும் ரொம்ப நிதானமாக விசாரணைக்கு வந்து வச்சிருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் ஒரு தேர்தல் ஜனநாயகம் அப்படின்றது இனிமேலும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஒன்றும் அநேகமாக நியாயப்படுத்தி வாதாடுவதை விட அப்படி தான் பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவீங்க என்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இல்லை, இப்போ பீகாரில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய மோசடி அப்படியே தமிழ்நாட்டுக்கு இறக்குறதுக்கான சில முயற்சிகள் இருக்குது. இன்னைக்கு அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு, பீகாரில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் அப்படின்ற அளவு இப்படி தான் அது. ஸோ இதை எப்படி எதிர்கொள்ள முடியும், தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இல்லை, இதில் சில எதிர்மறை பாடங்கள் இருக்குது. இப்போ பீகாரில் தோல்விக்கு காரணம் இது எல்லாத்தையும் பேசுகிறோம்.
ஆனால் எல்லா இடத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இருந்தாங்களா, கிரவுண்ட் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா என்ற கேள்வி கேட்டால் அப்படி இல்லை. குறிப்பாக காங்கிரஸ் சைடில் இல்லை. அப்போது இருக்கிற இடத்துலையே அவன் ஃப்ராட் பண்ணுவான். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவன் திருடனுக்கு கதவை திறந்து விட்ட மாதிரி அது எது வேணால் செய்யலாம் என்ற நிலைமை உருவாகும். இப்போ அந்த முக்கியமாக இந்த கூட்டணி அந்த அவங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி அதை கையாண்ட முறைகள்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக இப்போ ஓவைசி அவர் 5 சீட்டு 6 சீட்டு என்னவோ கேட்டார், அது கிடையாது அப்படின்னா அவர் தனியாக 5 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் 6 சீட்டு ஜெயிச்சிருக்குது. என்ன 10% தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் 5 சீட்டு ஜெயித்தது மட்டுமல்ல, சீமாஞ்சல் என்ற அந்த பகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் நிறைய வாக்குகளை வந்து இவங்க இழந்திருக்கிறாங்க. அதன் காரணமாக இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி நெட்வொர்க்கே இல்லாமல் தங்கள் தகுதிக்கு மேலே இப்போ ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் அந்த ஓட்டு அதிகார யாத்திரா போனாங்க. அது ராகுல் காந்தியை காட்டி எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு தகுதியே இல்லாமல் கூட சீட்டு வாங்கி நாசமாக்கியிருக்கிறாங்க. இது 2வது. 3வது வந்து தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அங்கீகரிப்பது, ஏற்றுக்கொண்டு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப தாமதமாக நடக்கும். அதை தாமதமாக செஞ்சுருக்கிறாங்க. 4வது ஒரு முக்கியமான விஷயம், இது அவர்களுக்கு புரிந்திருக்கணும். இப்போது ஓட் சோரி, ஓட்டு அதிகார யாத்திரா, இந்த விஷயத்தை கல்வி அறிவு மிக குறைவாக உள்ள இந்தியாவிலேயே ஆக பின்தங்கிய மாநிலமான பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. வாக்குரிமை போகுதுங்க, ஜனநாயக உரிமை போகுதுங்க அப்படின்றத அவங்க எவ்வளோ, இந்த பக்கம் வாக்குரிமை, இந்த பக்கம் 10,000 ரூபான்னா சரி 10,000 ரூபாய் கொடு, இது அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லது இந்த பக்கம் வாக்குரிமை இந்த பக்கம் ஜாதி அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே சாதி அடிப்படையில் வாக்களிப்பது என்பது வந்து மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பீகார். அதுக்கு காரணம் அதனுடைய பின்தங்கிய நிலை. நகரமயமாக்கமே கிடையாது. ஒரு 80% இன்னமும் வந்து கிராமத்தில் இருக்கிறது, நில உடைமை ஆதிக்கம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு காரணம். இப்போ இந்த ஃபேக்டர்ஸையும் அவங்க வந்து அந்த ஜாதி அமைப்பு முறையே வந்து ஆர்எஸ் பண்ணுறதுல பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவாக சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணிடுறாங்க. ஆமாம், அந்த புரிதல் காங்கிரஸ் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி கான்ஸ்டிடுவன்சி 40ல் 35 அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போது இது வந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஓட்டு அதிகார யாத்திரா உரிமை இதை மட்டும் பேசி நம்ம புரிய வைப்பது என்பது சாத்தியமில்லை. இவ்வளவு ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்போ காங்கிரஸ்காரர்களை பொறுத்து இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு ஆட் மேன் அவுட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. காங்கிரஸுக்கு பொருத்தமில்லாத ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர் பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா, அது காங்கிரஸ்காரங்க பேசுறது இல்லை. அவர் பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஈடுபாடும் அக்கறையும் காங்கிரஸ்காரர்களுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு உழைப்பையும் அவர்கள் செலுத்துவதில்லை. ஆனால் எங்காவது இருக்கார் பாரு, எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அதன் விளைவு என்னன்னு ஜெயிச்சா கூட பரவாயில்ல. அதன் விளைவு என்ன அப்படின்னா, இப்படி தோல்வியை தழுவும் போது அது பிஜேபிக்கு நீங்கள் இன்டைரக்டாக வேலை பார்க்குறீங்க அப்படின்றது தான் அதனுடைய விளைவாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க, கூட சீட்டு கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு, என்ன கணக்கில் கேட்குறாங்க அப்படின்னு தெரியல. இப்போது சிபிஎம்மை விட இவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காங்க இவங்களுக்கு. சிபிஎம்முக்கு என்ன தொகுதிகள், இவங்களுக்கு என்ன தொகுதி, என்ன இவங்களுக்கு அடிப்படை இருக்குது. சிபிஎம்முக்கு களப்பணிகள் இருக்குது, இவங்களுக்கு அதுவும் கிடையாது. அவங்க போராட்டம், மக்கள் பிரச்சனை எடுக்கிறாங்க, போகிறாங்க, எதுவும் கிடையாது. அப்போ இது வந்து இந்த சிந்துபாதம் கடற்கரை கிழவன்னு ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லையா, கழுத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான்ற மாதிரி, அந்த மாதிரி வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம் விஷயத்தை பார்க்கறது என்னன்னா, திமுக காங்கிரஸ் ஆர்ஜேடின்றது அல்ல, பிஜேபி என்பது இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு பாசிச சக்தி. அதை வந்து இந்த நாட்டின் அரசியலிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்தியா கூட்டணி கட்சிகளை என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம வந்து ஆதரிக்கிறோம். காங்கிரஸை வெற்றி பெற செய்வது எப்படியாவது அது நம்முடைய நோக்கம் அல்ல, பிஜேபியை வீழ்த்துவது தான் நோக்கம். பிஜேபியை வீழ்த்தும் நோக்கத்துக்கு காங்கிரஸ் பயன்படாதுன்னாக்க அவங்க வந்து அடக்கி வாசிக்கிறதும் அடங்கி இருப்பதும் தான் நல்லது என்பதை அவர்கள் உணரணும் பொது நோக்கத்துக்கு. எஸ்ஐஆர் அனுபவத்திலிருந்து பூத் லெவலில் இந்த மாதிரி மோசடிகள் நடக்கும்போது, இப்போ பிஎல்ஓ கூட பிஎல்ஏ வராங்க,
திமுக வந்து அதுக்கு முதல்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்குது. அப்போது இங்கேயே மோசடி நடக்கும்போது இங்கேயே செக் பண்ணுறதும், தப்பு நடந்தால் உடனே அலாம் ரைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதற்கான சாத்தியங்கள் இங்கே அதிகம். ஒரு வாக்குச்சாவடியில் அநியாயமாக வாக்காளர்கள் 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வாக்குச்சாவடி முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தி இதை வந்து மீடியா அட்டென்ஷனுக்கும், இந்தியா வந்து ஜனநாயக நாடாக இல்லை அப்படின்றத உலகமே தெரிகிற மாதிரி அந்த காரியத்தை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. திமுக முகவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாது. இந்த 12 டாக்குமெண்ட்டில் 13ஆவது ஒன்று சேர்த்துருக்குறாங்க. பீகார் எஸ்ஐஆரில் கிளியர் பண்ணப்பட்ட ஒரு வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம். இது வந்து அயோக்கியத்தனம். இது சட்டப்படி நான் வந்து பீகார் எப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம் அந்த கேள்விக்குள்ளேயே நான் போகலை. ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்றதுக்கு அவர்கள் கொடுத்துருக்கிற விளக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கே இது வந்து எதிரானது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் அவங்க கொடுத்துருக்கிற விளக்கத்துக்கே இது எதிரானது. மொத்தமும் சட்ட விரோதமான முறையில் இது செய்யப்படுகிறது. அப்போது என்ன நம்முடைய கடமையாக இருக்குது அப்படின்னா, பீகாருக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ வந்து புரியாத ஒரு விஷயத்தை, அந்த மக்களுக்கு ஏற்படுத்தப்படாத ஒரு தெளிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு வாக்கு திருட்டு என்பது இந்த அளவில் இல்லை. இதில் ஒரு 10 விழுக்காடு அளவுக்கு நம்ம நடந்தாலும் இதைவிட கடுமையான ஒரு எதிர்ப்பை அவர்கள் சந்திப்பார்கள் என்ற நிலைமையை நம்ம வந்து உருவாக்கணும். பொதுவாக பிஜேபிக்கு எதிராக அரசியல் சித்தாந்த ரீதியாக அதை எதிர்த்து நிற்பதில் தமிழ்நாடு அரசு திமுக முன்னிலையில் இருக்குது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் தமிழக மக்கள் என்ற முறையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னா, போராடி வெல்ல வேண்டிய அஜெண்டாவில் முதல்ல இருக்கிறது இதுதான். அதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் கவனம் செலுத்த வேண்டும். பீகாரில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காது. பிஜேபி துப்புரவாக துடை தெரிவதன் மூலமாக இது தமிழ்நாடு என்பதை வந்து நாம் நிரூபிக்க வேண்டும். அருமை தோழர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பீகாரில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னீங்க. அதில் வந்து திமுக வந்து இன்றைக்கு இந்த எஸ்ஐஆரோட அநியாயங்களை எதிர்த்து ஒரு தீவிர களப்பணியில் இருக்குது. அதே நேரத்தில் இது அறிவிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு அப்புறம் விழித்து கொண்டு விஜய் வந்து பெயரளவில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதிலும் எஸ்ஐஆர் மோசடிக்கு காரணமான இந்திய தேர்தல் ஆணையத்தையோ ஒன்றிய அரசையோ ஒரு வார்த்தை சொல்லாமல், அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி களப்பணியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களுக்கு எதிராக, ஒரு அடிமட்ட ஊழியர்களுக்கு எதிராக தன்னுடைய தொண்டர்களை ஒரு கிளர்ச்சி செய்ய தூண்ட ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஜாதி அமைப்பு முறையை இன்றைக்கு வரைக்கும் நியாயப்படுத்திட்டு வரக்கூடிய பிஜேபி ஜாதி ரீதியான வாக்குகளை கன்சாலிடேட் செய்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸ் உருவாக்கிடுச்சு, சோஷியல் இன்ஜினியரிங். அதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்றைக்கும் வீக்காக தான் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆர் மோசடியை எதிர்த்து நின்று இந்த பாசிச சக்திகளை உள்ள விடாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு முடித்துக்கொள்ளும். நன்றி சார். நன்றி.